சிலர் 3 மந்த்ஸ் ஸ்கேன் வந்து மிஸ் பண்ணிட்டு 4த் மந்த்ல, 5த் மந்த்ல உங்ககிட்ட மேபி வரலாம் இல்லைங்க மேம். ஸோ அந்த மாரி மிஸ் ஆகுறவங்களுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க மேம்? அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் 5 மாச ஸ்கேன்லயும் நமக்கு ஒரு சில க்ளூ கிடைக்கும். அதுலயும் இதே கழுத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சதை பகுதிய மெஷர் பண்றது. அதே மாரி குழந்தையோட ஹார்ட்ல வந்து நான் சொன்ன அந்த சின்ன சின்ன ஓட்டைகளோ, இல்ல புள்ளி மாரி தெரியறது, கிட்னில நீர் கோக்குறது, இந்த மாரி சம்மந்தமா ஏதாவது ஒரு ஃபைண்டிங் நமக்கு அ கிடைக்கும். ஆனா நம்ம 3 மாசம் ஸ்கேன்ல இருக்கிற அளவுக்கு அந்த பிளட் டெஸ்ட்ல இருக்கிற கிளாரிட்டி இருக்காது. அப்போ நம்ம இதோட சேர்த்து 16 வாரத்துல பண்றோம்னா, குவாட்ரபிள் ஸ்கிரீனிங்னு ஒண்ணு இருக்கு. அத பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு வேற எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. கொஞ்சம் வயசு ஜாஸ்தி அப்டின்னா, NIPT நம்ம 5 மாசத்துல கூட சேர்த்து பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க மேம். தேங்க் யூ. எனக்கு வந்து இப்ப நெறைய நாங்க வந்து முன்னாடி அளவுக்கு எல்லாருமே கரெக்ட்டா அந்த ஸ்கேன் அவேர்னஸ் வந்துட்டதுனால எல்லாமே பண்ணிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிர்றோம். ஆனா இப்பயும் ஒரு சில பகுதிகள்ல இந்த அவேர்னஸ் இல்லாமயோ, இல்ல வந்து ஒரு சிலர் வந்து பிரெக்னன்சியே தெரியாம ரொம்ப லேட்டா வராங்க. அந்த மாரி இருக்கிறப்ப இந்த மாரி கேஸஸ் மிஸ் ஆயிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெளிய இருக்க ஃபீச்சர்ஸ வச்சு டவுன் சிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு தெரியும். அந்த மூளை வளர்ச்சி குறைபாடு, மத்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் பிரச்சனையோ, இல்ல வேற ஏதாவது டென்டல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு காது சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். கண்லயும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிர்றோம். அது அதுக்கு ஒரு தெரபிஸ்ட்டையும், ஸ்பெஷலிஸ்ட்ட அனுப்புறோம்.